ஹர ஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிவோர் வாழி திருநாவலூர் வந்தொண்டர்பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது பிடியதன் ஊரு உமை கொள்ள மிகு கரியது. பிடியதன் ஊரு உமை கொள்ள மிகு கரியது. வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர். பிடியதன் ஊரு உமை கொள்ள மிகு கரியது. வழிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர். கடி கணபதி வர கடி கணபதி
வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆடல் வல்லானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து இங்கு வீற்றிருக்கும் சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் வணங்கி மகிழ்வதிலே நானும் என்னுடைய குழுவினரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வானது 7:30 மணி அளவிலே நிறைவு செய்ய வேண்டும் என்று இங்கே எனக்கு பணித்திருக்கிறார். இந்த திருமுறை இசையரங்கு, ஆனால் இங்கே எல்லாருமே இந்த திருமுறைகளை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள்தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் அடியேன் விண்ணப்பித்து கொண்டதற்கு இணங்க திருமுறைகளை பாடும் பொழுது அது என்ன பண் எந்த தளத்திலே பாடினது, எதற்காக இந்த பாடல் பாடியப்பட்டது, யாரால் பாடப்பட்டது என்ற ஒரு விவரத்தை எங்களுக்கு தெரிந்த அளவிலே சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சான்றோர் பெருமக்களே, இறை வழிபாடு என்ற ஒன்று தொன்று தொட்டு மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இறை வழிபாடு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலே இசைக்கு அங்கே எங்கே இடமளித்தது என்று சொன்னால், 3ஆம் நூற்றாண்டிலே முதலாக இறைவனை இசையாலும் வழிபடலாம் என்று காரைக்கால் அம்மையார் தான் முதலிலே தேவாரம் என்ற ஒரு திருப்பாடலை பாடி முதலாக இசை வடிவம் கொடுத்து இந்த சைவ சமயத்தை ஆளுமைப்படுத்தினார்கள். 3ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய காரைக்கால் அம்மையாரை தொடர்ந்து 4ஆம் நூற்றாண்டிலே மணிவாசக பெருந்தகை திருவாசகம் என்ற அரிய நூலை, இறைவனை அவருடைய பெருமைகளையும் அவருடைய மாண்புகளையும் எடுத்துரைத்தது திருவாசகம். அதற்கு 3ஆம் நூற்றாண்டிற்கும் 4ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு காலத்திலே ஆண்டாள் அம்மையார் அவர்கள் தோன்றி வைணவ சாகித்யங்களை நமக்கெல்லாம் அருளி செய்தார்கள். அதற்கடுத்ததாக 7ஆம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்த பெருமான் இறைவனால் நமக்கு அருளப்பட்ட அடியார். அதைத் தொடர்ந்து 5, 6, 7, 9 நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்து ஞானிகள் தோன்றிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு 15ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலும் 16ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலும் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை இடையறாது துதித்து 20,000க்கு மேற்பட்ட திருப்புகழ் பனுவல்களை அருளி செய்தார் என்பது வரலாறு. இன்றைக்கு நமக்கு சுலபமாக 2000 திருப்புகழ் கூட சரியாக கிடைக்கவில்லை. அதன் பிறகு பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் போன்றவர்கள்லாம் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியிலே தோன்றியார்கள் என்ற வரலாறெல்லாம் நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். இப்போ நாம் இந்த 1.5 மணி நேரத்தை நாம் எப்படி கடக்கப் போகிறோம் என்று சொன்னால், ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த பாடல்கள் 20 மணித்துளிகள், அப்பர் சுவாமிகளுடைய பாடல்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்கள், மணிவாசக பெருந்தகையினுடைய பாடல்கள், அதைத் தொடர்ந்து திருப்புகழ், அபிராமி அம்மை பதிகங்கள், வாழ்த்து என்றதாக இந்த அமைப்பை அமைத்து கொள்ளலாம் என்ற ஒரு சிறிய ஏற்பாடு. சான்றோர் பெருமக்களே, ஞானசம்பந்த பெருமான் சைவ சமயம் தளர்ந்து சைவ சமயத்தினுடைய மாண்புகளெல்லாம்
இந்த உலகத்திலே மறைந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சீர்காழிப்பதியில் வாழ்ந்த சிவபாத ஹிருதயர் இந்த சைவ சமயமும் ஆன்மீகமும் தழைக்க எனக்கு ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தார். அந்த வேதியர் சொன்ன விண்ணப்பம் இறைவனுடைய திருச்செவிக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. சைவ சமயத்திற்காக ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறாரே என்று ஞானசம்பந்த பெருமானை திருவவதாரம் செய்ய வைத்தார் சிவபெருமான். ஞானசம்பந்த பெருமான் ஏன் தோன்றினார் என்ற செய்தியை சேக்கிழார் சொல்லும் பொழுது, வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுதார் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தை சொல்லுங்கால் சேக்கிழார் முதல் பாடலாக இதை சொல்லுகிறார். இந்த குழந்தை ஏன் அழுதுது என்பதற்கு விடை இதுதான். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுது அருளினார் என்று சொல்கிறார். அப்படி அழுதவருடைய சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்த பெருமான் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்பது சேக்கிழாருடைய வாக்கு. ஞானசம்பந்த பெருமான் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் எங்கே தோன்றினார், அதனுடைய அடுத்ததாக என்ன செய்தார், உமையம்மை திருமுலைப்பால் பருகினார் என்ற செய்திகள்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள். ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க ஆன்மீகம் கலந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், உங்களுக்கு எல்லாம் படித்தவர்கள், எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். நான் அதற்குள்ளெல்லாம் போக விரும்பலை. ஒரு சில பாடல்களை நாம் ஒவ்வொரு தலங்களாக சென்று சில பாடல்களை பாடி என்னக்காக பாடிப்பட்டது, இதனுடைய மாண்பு என்ன அப்படிங்கிற செய்தியை மட்டும் சொல்லி அடுத்ததாக, ஏன்னு நாம் கடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருப்பதனாலே சிற்சில வார்த்தைகளை அங்கங்கே சுட்டி காமிட்டு தேவார இசையை உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். சான்றோர் பெருமக்களே, ஞானசம்பந்த பெருமான் முதல் தேவாரம் தோருடைய செவியேன் திருமுகப்பாசுரம் என்று அவருடைய பாடல்களுக்கெல்லாம் பெயர். அப்பர் சுவாமியுடைய பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்களுக்கு திருப்பாட்டு என்று பெயர். திருமுகப்பாசுரம் என்பது ஞானசம்பந்த பெருமான் அருளிய பாடல்களுக்கெல்லாம் முதல் 3 திருமுறையை ஞானசம்பந்த பெருமானும், அடுத்த 4, 5, 6 திருமுறைகள் அப்பர் சுவாமிகளும், 7ஆம் திருமுறையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், 8ஆம் திருமுறையை மாணிக்கவாசக சுவாமிகளும், 9 நாயன்மார் அருளி செய்த 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்றும், தொடக்கத்திலே நம்முடைய அறிமுக அறிஞர் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற வார்த்தைகள் திருமூலருடைய திருமந்திர வார்த்தைகள். அவர் 10ஆம் திருமுறை மட்டும் 3000 பாடல், ஆண்டுக்கு ஒரு பாடலாக திருமூலர் திருமந்திரம். 12 நாயன்மார்கள் உள்ளிட்ட திருமுறை 11ஆம் திருமுறை. அதில்தான் காரைக்கால் அம்மையாருடைய பாடல் வருகிறது. என்னப்பா நீ தான் முதல்ல சொன்ன திருஞான எல்லாருக்கும் முன்னாடி காரைக்கால் அம்மையார் தேவாரம் சொன்னாங்க, அவர் தூக்கி 11ஆம் திருமுறையில் போட்டாங்களே அப்படின்னா, பன்னடைவுகளை வகுக்கும் பொழுது நம்பியாண்டார் நம்பி வகுத்தார். அப்படி வகுக்கும் பொழுது அவர் 11ஆம் திருமுறையில் முதன்னு சிவபெருமான் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார் ஒருத்தருக்கு, பானபத்திரன் என்ற ஒருத்தருக்கு. சேரமான் பெருமானிடத்தில் போய் நீ பொருள் வாங்கிக்க அப்படின்னு. அவரே நினச்சிருந்தாலும் அந்த பாணருக்கு டெய்லி அவர் எய்த்தாப்பில் உட்காந்து பாடுறாரு, இசைப்பாடல்கள் எல்லாம் பாடுறார். அவருக்கு வறுமை நீங்குவதற்காக அவர் நினச்சிருந்தா அவர் நேரடியாகவே பொற்காசுகளை கொடுத்துருக்கலாம். அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். அதுக்கு பேர் திருமுகப்பாசுரம்னு பேர், 11ஆம் திருமுறையில் இருக்குது. அவர் சேரமான் பெருமான், அவரும் சுந்தரருடைய நட்பு, அவரும் ஒரு திருமுறை ஆசிரியர் தான். அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். ஃபஸ்ட்டு எப்படி லெட்டர் எழுதுனா, ஃபஸ்ட்டு ஃப்ரம் அட்ரஸ், அப்புறம் டு அட்ரஸ், அப்புறம் செய்தி, அப்புறம் யார் எழுதுனாங்கிற கைச்சாத்து, அதெல்லாம் எழுதி அனுப்புகிறார். 11ஆம் திருமுறையில் இருக்குது அந்த கடிதம். அப்படி 11ஆம் திருமுறையில் ஆரம்பித்தது 12 நாயன்மார்கள் சேர்ந்து அருளி செய்தது தான் 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை என்பது 63 நாயன்மார்களுடைய வரலாறை சொல்லுவது திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம். அது சேக்கிழார் அருளி செய்தார்.
இதுதான் பன்னிரு திருமுறையினுடைய விளக்கம். இப்போ ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த தேவாரம், முதல் தேவாரம் தோருடைய செவியன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனைத் தொடர்ந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கா என்ற ஊருக்கு செல்கிறார். அங்கே செல்லும் பொழுது, அது இந்த சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அங்கே செல்லும் பொழுது கையினால், சின்ன குழந்தை அவங்க அப்பா தோள் மேலே தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இறக்கி விடுறாங்க. பெருமானுடைய சன்னதிக்கு போகும் பொழுது சுவாமி ஞானசம்பந்த பெருமான் அந்த ஊரில் கையினால் தாளமிட்டு பாடுகிறார். அப்போ சிவபெருமான் 5 எழுத்து பொறிக்கப்பெற்ற ஒரு பொற்றாளத்தை கொடுக்கிறார். பொண்ணுக்கு ஓசை வராது. இந்த தாளம் வெங்கலமும் பித்தளையும் சேர்ந்து, அதனால தான் இதனுடைய ஒலி அப்படி வருது. பொன் தாளத்துக்கு ஒலி இல்லையா. அந்த அம்பாள் சன்னதிக்கு போனோடனே ஓசை வந்ததுனால அந்த அம்பாளுக்கு அன்னையிலிருந்து ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர் வழங்குகிறது. இதெல்லாம் என்னுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். முதல்ல அந்த சீர்காழி தலத்திலிருந்து முதல் யாத்திரையே இந்த திருக்கோலக்கா என்ற தலம். அந்த திருக்கோலக்காவிலுடைய முதல் பாடல் தக்கராகம் என்ற பண்ணிலே அமைந்திருக்கிறார். அந்த இன்னைக்கு காம்போதின்னு சொல்கிறோம் அந்த ராகத்தை. அந்த காலத்திலலாம் பண் அப்படின்னு சொன்னாங்க. பின்னால் வந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக பண் என்ற, அவங்க எல்லாம் பண் பாடிட்டு இருக்கும் பொழுது இது என்ன பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி பரிணாம வளர்ச்சி இசை வல்லுநர்கள்லாம் சேர்ந்து பாடும் பொழுது, ஓ இவங்க காம்போதியை தான் பண் தக்கராகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பின்னால் அதை நம்ம அதோட சேர்த்து சொன்னோம். இப்போது ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த பொற்றாளம் பெற்ற பதிகத்தை பாடுறோம். அதுக்கு தொடர்ந்து சில அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லி பாடல்களை பண்ணி அப்பர் சுவாமியுடைய பாடல்களுக்கு செல்கிறோம். திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும். சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும். சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும். சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் உடையும் கொண்ட உருவம் என்பலோ. உடையும் கொண்ட உருவம் என்பலோ. நலங்குள் காழி ஞான சம்பந்தன். நலங்குள் காழி ஞான சம்பந்தன். குலங்குள் கோல காவுளானையே. நலங்குள் காழி ஞான சம்பந்தன். குலங்குள் கோல காவுளானையே. வலங்குள் பாடல் வல்லவாய்மையாய். வலங்குள் பாடல் வல்லவாய்மையாய்.
மடையில் வாளை பாய மாதரார் குடையும் பொய்கை. அப்படிப்பட்ட கோலக்காய். இது இயற்கை வர்ணனைகளை ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலே மிகுதியாக நாம் காணலாம். அந்த ஊருக்கு போகிறாரு, அது ஒரு சின்ன குக்கிராமம். அந்த நீரோட்டம் அங்கே பார்த்த உடனே அதை பதிவு பண்ணுறார். மடையில் வாழை மீன்கள்லாம் பாயுது. அங்கே ஏற்கனவே மாதர்கள்லாம் குளித்து கொண்டிருக்கிறார்கள். மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். ஆண்டாளுடைய திருப்பாவையில் காலையிலேயே எழுந்து பொய்கையில் குடைந்து விளையாடுகிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன என்பது திருவம்பாவையினுடைய வரிகள். இப்படி அந்த நீரோடையில் வாழை மீன் பாய்வதும், அதற்கு ஏற்கனவே மாதர்கள்லாம் குடைந்து குடைந்து விளையாடி அந்த குளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இயற்கையான சூழல் அமைந்த திருக்கோலக்கா என்ற தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சுவாமி அவருடைய உருவத்தை பதிவு பண்ணும் பொழுது சொல்கிறாரு, சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட புலித்தோலை உடித்திருக்கக்கூடிய கீழாடைன்னு பேர். அந்த புலித்தோலை உடித்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய உருவம் என்கோலோ, எவ்வளவு வியப்பு அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை பாடுகிறார். இறைவன் பொற்றாளத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து அன்றையிலிருந்து ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கரங்களிலே தாளம் மோட்டு பாடுவதாக அமைந்திருந்தது. இது முதல் திருமுறையிலே உள்ள ஒரு பதிகம். அதைத் தொடர்ந்து பல தலங்களையும் வழிபட்டு சிவாலயத்திற்கு செல்கிறார். அங்கே திருக்கோளிலி என்ற தலம், திருக்கோளிலி, அது இன்னைக்கு திருக்குவளை என்று வழங்கப்படுகிறது. கோள் இல்லாத தலம் கோளிலி. நவக்கிரக வழிபாடுகள்லாம் பின்னாலே வழிபாடு வந்ததாக, சிவாலயங்களிலே பின்னால தான் வழிபாடு வந்ததாக ஒரு ஆய்வாளர்கள் சொல்கிறார். அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. திருக்கோளிலி என்ற தலத்துக்கு செல்கிறார். அறவுரைகளை வழங்குவதிலே ஞானசம்பந்த பெருமான் தன்னிகர் இல்லாமல் விளங்கக்கூடியவர். என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய நெஞ்சத்தை பார்த்து, நெஞ்சமே நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் அப்படிங்கிறார். நாமத்தை கேட்பதனால என்னையா பலன் அப்படின்னு நம்முடைய குலசேகர ஆழ்வார் கூட எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரே ஒரு விஷயம், நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு குலம் தரும் செல்வம் தந்திரும் அடியார்பட துயராயினை எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். இங்கே ஞானசம்பந்த பெருமான் அந்த தலத்திற்கு செல்கிறார். அங்கே சொல்லும் பொழுது இந்த நாமத்தை சொன்னோம்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக 4 வரியில் ஒரு பாடல். நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே, நஞ்சு அணிந்த கண்டன் ஆளாய், அவருக்கே நம்முடைய ஆளாய் அன்பு செய்வோம், பக்தி செய்யணும். மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் அப்படின்னா ஏகார விகுதியில் சொல்லுவது கேள். அப்படி கேட்டீங்கன்னா நம் கிளை கிளைக்கும், நம்முடைய சந்ததிகள் வளரும். அது வளர்ந்தால் மட்டும் போதுமா? அது எப்படி இருக்கணும்? கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும். அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா? சும்மா நம்முடைய சந்ததி இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க சௌக்கியமாகவும் இருக்கணும். அதனால் அது சொல்கிறார், கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும். கேடுபடாத திறம் அவர்கள் இருக்கும். அவருடைய கோள்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அவருக்கு இருக்கக்கூடாது. அப்படி எது செய்யும்னா கோளிலி எம்பெருமானே என்று அந்த தேவாரத்தை சொல்கிறார். அந்த பாடல் தான் இப்பொழுது. நாளாய போகாமே அன்பு
கேளாய் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளே கேளாய் நம் கிளை கிளை நெஞ்சே அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி கேளாய் அவன் கோளிலி எம்பெருமானே அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் இவ்வாறு ஞானசம்பந்தருடைய தேவாரங்கள் எல்லாம் அருமையான பண்ண அமைப்புகளிலே சிறந்த தாளக்கட்டுகளுடன் அந்த தேவாரம் இருக்கிறது. ஒரு ஸ்தலத்துக்கு போறாரு, தருமபுரம்னு ஒரு ஸ்தலம்.